உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். ஹலோ கைஸ், நான் மகீஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங்கோட ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற ஓன் அலிகேஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். சீசன் 2 எப்படி இருந்துச்சு, சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அண்ட் சீசன் 3 ஓட ஸ்பெகுலேஷன் வேறு விட்டுருக்காங்க, அதோட லீட் மாதிரி கொடுத்து. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பிடிக்காதவங்க இல்லை அனிமே மட்டும் தான் நான் பார்க்குறேன் மான் அப்படிங்களா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி வரீங்களா கமெண்ட்ஸுக்கு வாங்க, பேசிக்கலாம். அப்படியே இந்த வீடியோவை இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ஆரம்பிக்கலாங்களா? ஹே கைஸ், நான் உங்கள் கீச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீசன் 1க்கும் 2க்கும் இருக்க கம்பேரிசனை மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். சரியா? ஏன் சீசன் 1 and 2 முதல்ல கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இப்போ சீசன் 1 இருந்த பேஸுக்கும் சீசன் 2 இருந்த பேஸுக்கும் ஒரு இமாலய டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சீசன் 1 and 2 ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். என்ன கேப்? ஓ, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சீசன் 1 நம்ம பார்த்தோம்னா ஜென்வுவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவனோட ஒரு வீக்கான ஹண்டர், அவன் எப்படி ஒரு டபுள் டென்ஷன்ல மாற்றான், அதே வந்து ஒரு 2 எபிசோட வச்சு கரெக்டாக பேசி எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா? ஏன்னா டபுள் டென்ஷன் ஆர்க்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 சாப்டர்ஸ் பக்கத்துல மான்வால வரும், அதையே கரெக்டா எடுத்துட்டு போனாங்க. சரியா? 2 எபிசோடு எடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் எடுத்த ஒவ்வொரு ஆர்க்கியும் சூப்பர்பா ஸ்லோ பேஸ்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போற மாதிரி இருந்துச்சு. என்னதான் சீசன் 2 நம்ம கம்பேர் பண்ணும்போது கிரன்ச்சி ரோல் அண்ட் மற்ற வெப்சைட்ஸ்ல கிராஷ் பண்ணாலும் அந்த சீசன் 1ல இருந்த ஸ்லோ அந்த ஸ்டெடி பேஸ் இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு ரெட் கேட் ஆர்க்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ரெட் கேட் ஆர்க்ல நம்ம ஆக்சுவலா அது ஒரு பெரிய சாப்டர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது ஆர்க்கே பெரிய ஆர்க்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த ரெட் கேட் ஆர்க் வந்து லைக் மோர் தென் 10 or 12 சாப்டர்ஸ் பக்கத்துல வரும். ஆமா, ஒரு 46 வந்து 64 வரைக்கும் வருது கேஸ். ஸோ இதுவே ஒரு 20 சாப்டர்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ இந்த 20 சாப்டர்ஸையும் அவங்க ஸ்லோ பேஸ்டா எடுத்துட்டு போய் ஒரு 2 எபிசோடா பிரிச்சு போட்டிருக்காங்க. பட் அவங்க 2 எபிசோடா பிரிச்சு போட்டாங்களா? எஸ், போட்டாங்க. ஆனா ஏதோ அறக்கப்பறக்கையா தள்ளி விட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. சுத்தமா எனக்கு அது புரியல. அதுவும் மெயினா அந்த இக்ரஸுக்கும் கிம் ஜால்னு ஒருத்தர் இருப்பா, ஏறாங்கன்றதுல அந்த இதை வந்து கொல்ற சீன் ஒன்று இருக்கும். அப்போ அவன் ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனை மான்வால வச்சிருப்பானுங்க, அதே தூக்கிட்டானுங்க. இன்னொரு அலிகேஷன், எனக்கு மெயினான அலிகேஷன் தான், மான்வாவை ஒழுக்கமா அடாப்ட் பண்ணுங்கடா. சத்தியமா கேட்டுக்க, சோலோ லெவலிங் அனிமேட்டர்ஸ் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேட் கூட பண்ணி போறேன்ப்பா, ஃபுல்லா இங்கிலீஷ்ல கூட போறேன். டென்ஷன் ஆகுது. ஒரு மெயினான நல்ல சீன்ஸை கட் பண்றீங்க, ஃபைட்ஸை கட் பண்றீங்க. அது மெயினா பார்க்கா கூட இந்த ஃபைட் இருக்கு, மறக்கவே முடியாது மான்வால. அதையே கெடுத்து வச்சிருக்கிறீங்க. டக்குன்னு இப்படிங்கிறதுக்குள்ள 5 நிமிஷம் அடிச்சு விட்டானுங்க. அப்படியே அயன் வந்து அடிச்சு மண்டையோட போட்டு முடிச்சுட்டான். இது என்னடா கதை? இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க இதை? ஓகே, இதை விட்டுறோம். அடுத்தது இந்த டீமன் கேசல் ஆர்க். இதுக்கப்புறம் ரெட் கேட்க்கு அப்புறம் வர ஆர்க்கு. சரியா? அந்த டீமன் கேசல் மறுபடியும் என்ட்ரு வர ஆர்க்கு, அந்த லெவல் 100 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஆர்க்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம் கலெக்ட் பண்ணுவோம் இந்த வாட்டர் ஆஃப் லைஃப்க்கு. சரியா? அந்த இதில் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? அந்த டீமன் கேசல் அவ்வளவு ஸ்டேஜ் இருந்து, அது எனக்கு தெரிஞ்சு அதுலயே ஒரு என்னன்னா 56 சாப்டர்ல ஆரம்பிச்சது 75 சாப்டர் வரையும் அவன் இழுப்பானுங்க. ஆனா அந்த இழுக்கிறது அதுலயே அது 2ஆ பிரிப்பானுங்க. அந்த 56 இருந்து 61 வரையும் ஒண்ணு இருக்கும். அதுலதான் அவன் முதல்ல அந்த 2 ஐட்டமையும் கலெக்ட் பண்ணுவான். அந்த 3ஆவது ஐட்டம் கலெக்ட் பண்ண முடியாது, நான் இன்னும் வீக்கா இருக்கேன், அது போக என்னோட ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா அவன் வேலையை பார்த்துட்டு ரீவேல்யூவேஷன் டெஸ்ட் வருவான். அந்த இதெல்லாம் நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்களா? நான் ரேண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் புலம்புறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, இப்ப ரேண்ட். ஒரு நல்ல சீசனை, ஒரு நல்ல ஒரு சீரீஸை கெடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல இருக்கிறது இந்த ஜேர்ஜ் வேலை இருக்கு. சாமி, எப்படா உங்களுக்குலாம் மனசாட்சிங்கிறது ஒண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா அதுல இந்த எஸ்ராங் கண்டஸ்ட் ஃப்ரம் ஜப்பானை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சங்ஜின் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க ஜேஜ் ஐலாண்டில் நாங்கள் இது பண்ணுறோன்னு வந்து சஞ்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்.
அப்போ அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பான், ஜப்பான் டிரான்ஸ்லேட்டர், அந்த பொண்ணு. அவன் வந்து அவன் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஹண்டர் மேஜ் டைப் அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஹண்டர் ஒருத்தன் வருவான். இந்த ஐ திங்க் அந்த இந்த கில்டுன்னு நினைக்கிறேன், இன்னொரு டாப் கில்ட்ஸில் ஒரு கில்டோட கில்ட் மாஸ்டர் வருவான். அந்த கில்ட் பேருக்கு நான் நீங்கள் இதில் போட்டு விட்றேன். பட் அவன்கிட்ட நானே ஒரு ஏ ரேங்க் எனக்கு முடிஞ்சா இவங்களெல்லாம் தொட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பில்டப் பண்ணும்போது ஜப்பான் ஹண்டர்ஸ் வந்து இவங்கள கொரியன் ஹண்டர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவன் கேட்பான். அப்போ வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்கும். சத்தியமா சொல்றேன், லிட்ரலி சொல்றேன், அந்த தூக்கிட்டு ஏன் அதுலதான் உண்மையாலுமே இவங்க டேக்கு இந்த ரிஸ்ட் தொடுற சேலஞ்சு எல்லாமே அதுலதான் ரிவீல் பண்ணுவோம். அது எங்கடா போச்சு? இல்ல சீரியஸா கேக்குறேன், அது எங்க? அது உண்மையை சொல்லணும், சூப்பரான ஃபைட்டு, சத்தியமா மஸ்ட் வச்சிருக்க வேண்டியது. அது ஓகேப்பா. இந்த சஞ்சின் வூ vs கோரியோ ஒரு ஃபைட் இருக்கு தெரியுமா, கோரியோ சான் ஃபைட்டு. சத்தியமா கேக்குறேன், அங்க எங்கடா ஐஸ்பர்க் இருக்கும்? அங்க எங்க ஐஸ்பர்க் மான்மால வச்சிருந்தீங்க? அந்த ஐஸ் யூசர்லாம் எதுக்கு இருந்தானே தெரியல. போக ஒரு 2 கேரக்டர்ஸ் அந்த மான்வால் இருந்ததுல இல்ல காமிக்கவே இல்லை, சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கடா அந்த இவன் பேர் பீக் வந்து அவனோட பீஸ்ட் ஃபார்ம் லைட்டா எடுத்துட்டு தான் சன்ஜிங்குவா பிடிப்பான். அது எங்க காணோம், அதுவும் இல்லை, சரி விட்டுறலாம். சாயெல்லாம் அவனை பிடிச்சி இழுப்பான். அதுக்கப்புறம் தான் காம் டவுன் ஆவான். கோரியோல 4 பேர் இழுப்பானுங்க ஆன்வால. அது எங்கடா போச்சு அந்த சீனு? அதுவும் சரி, 2 பேர்த்து இழுத்தா போதுங்கிற மாதிரி அனிமேஷன்ல விட்டீங்க. ஓகே, பீரு வர்சஸ் சஞ்சின் வூ ஃபைட் என்னடா ஆச்சு? இல்ல கேட்கறது லிட்டரலா இல்ல அனிமேட் பண்ண பட்ஜெட் ஏதாச்சும் கம்மியா இருக்கா? சீரியஸா நான் கேட்கறேன். ஏன்னா ஒரு ஆக்சுவலா பெரு வர்சஸ் சஞ்சின் வூ ஃபைட்லாம் வந்து மான்வாலை பார்க்கும்போதே எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ், எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதை படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். லிட்டரலி நான் சொல்றேன், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம். ஆனா அதையே கெடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த ஜேஜோ ஐலாண்ட் இது வரைக்குமே எனக்கு பிடிக்கிறது. பார்த்தீங்களா, நல்லா இருப்பீங்களா? சத்தியமா எங்க இருந்து பண்ணீங்க? இல்ல ஏதோ பண்ணுமென் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல விட்டுச்சிங்களா? இதையவே ஸ்லோ பேஸ்டா பண்ணிருந்தா என்னதான்? இல்ல எவனாச்சும் இந்த 13 எபிசோட்லாம் நாங்க பார்ப்போம்னு ஏதாச்சும் கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஏன் கேட்கறேன்னா, இந்த கட்டை கட்டி வச்சிருந்தாலும் இதெல்லாம் 13 முடிக்கணும், இந்த இவ்வளவு 3 ஆர்க்கு இதுக்குள்ள முடிக்கணும்னு இருந்ததுனால தான் நீங்க கட் பண்ணீங்கன்னா. அப்படி பண்ணவே வேணாம். சத்தியமா ஒரு 26 எபிசோட் கூட நாங்களாம் பார்க்க ரெடி. ஏன்னா ஒன் பஞ்ச் மேனுங்க விட்டானுங்க. இப்போ ஒரு சீரீஸ் ஒன்று வந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தா, ஒரு 13 எபிசோடு தான். பட் ரெட் ரேஞ்சர் வச்சு ஒரு ஆர்க்கு, ரெட் ரேஞ்சர் பிகம்ஸ் டிராவலர் இன் அதர் வேர்ல்டு அப்படின்ட்டு, அதெல்லாம் ஸ்லோ பேஸ்டா போட்டு போறானுங்க. சீசன் 1 எடுத்துட்டு போனீங்களா? அவ்வளவு ஒன்னோட சீசன் 1 எடுத்துக்கோங்களா? இல்ல, சரி ஓகே, இவ்வளவுதாங்க இப்போதைக்கு ரேண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ரேண்ட். ஸோ செகண்ட் பார்ட் என்னன்னா சீசன் 3 எப்படி இருக்க போகுது, அதில் என்னன்னா ஆர்க்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ சீசன் படிக்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இல்லை இன்னும் 3 ஆர்க் வந்து நம்ம கொண்டு வர போறானு சீசன் 3ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆர்க் அண்ட் ஆர்ஜின் கில்ட் அண்ட் டபுள் டென்ஜன் ஆர்க் 3மே நம்ம கவர் பண்ண போறோம் சீசன் 3ல. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆர்க் அப்படின்னா என்னன்னா, இந்த சஞ்சின் வூ இந்த இது முடிச்சுட்டு இப்போ ஒரு கேட்ல மாட்டிக்கிட்டான்ல, ரெட் கேட்ல, அதுல இருந்து தப்பிச்சு வருவான். அதுக்கப்புறம் அவனை வந்து ரெக்ரூட் பண்ண இன்டர்நேஷ்னல் இந்த யூஎஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து, அவன் பேர் எனக்கு டக்குன்னு இதாகல, பட் அவன் வந்து இவனை வந்து மேனிப்புலேட் பண்ணுவானுங்க. எங்களுக்காக நீங்க ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் சும்மா ஒரு இது பண்ணணும், எங்களுக்கு கூட வந்து சேரணும். இந்த போய் டங்ஸு இருக்கான் தெரியுமா, டங்ஸும் அவனை மாதிரி இவனை இழுக்க பார்ப்பானுங்க. இவன் வந்து சரி சும்மா ட்ரையல் தானே, அவனோட பவர் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செலனர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதில் படிக்காதவங்களுக்கு இந்த இதில் போடுறேன். ஸோ அவங்கள வச்சு இவனோட பவர் லெவல் எவ்வளவு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட் அவங்க பார்க்கும்போது இவனோட பவர் வந்து கம்ப்ளீட் டார்க்னஸ். அண்ட் அவங்க இவனோட மனசை பார்க்கும்போது அந்த மனசு இவனை அவங்கள திரும்பி பயமுறுத்திடும். அதில் அவங்க ஒரு ஷிவர் ஆவாங்க பாருங்க, அதெல்லாம் படிக்கும் போது சரி, அதுக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸுக்கு அப்படியே புல்லெரிச்சிருச்சு.
அந்த இதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, எடுக்காம இருந்தா சரி. ஸோ அடுத்தது வந்து ஆர்ஜன் கில்ட். ஸோ இந்த இதில் எண்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம், இது சேர்மன் கோஹாங் கூட இது நம்ம சஞ்சின்வு பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ப்ரப்போஸ் பண்றது என்னன்னா, நான் ஒரு கில்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு எஸ் ரேங்க். அதுக்கு வந்து கோயன் சொல்லுவாரு, நீ எஸ் ரேங்க்கு, அதனால உனக்கு எந்த கில்ட் மாஸ்டர் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஆனா ஒரு கில்டு ஆரம்பிக்க 3 பேர் வேணும். ஸோ இவன் இங்க 2 பேர், அப்புறம் இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சாஹே வருவாங்க. ஸோ அப்போ வந்து பீரு, இக்ரஸ், அப்புறம் பீரு, இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சாஹே சண்டை போட்டு இக்ரஸ் ஆக்சுவலா தோக்கடிச்சிருவாங்க. உங்களுக்கு சொன்ன எனக்கு ஆச்சரியமா இருந்ததெல்லாம் படிக்கும் போது. பட் அதுக்கப்புறம் பீரு வந்து இது பண்ண வரும்போது பீருக்கு மறுபடியும் அந்த முதல்ல அந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம், அந்த மாதிரி ஒரு இது கேட்டு ஒரு சூப்பர்பான ஒரு ஃபைட் நடக்கும். அப்புறம் சஞ்சின்வு தான் வந்து காப்பாற்றி இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவான். அடுத்தது வந்து டபுள் டஞ்சனா. ஸோ டபுள் டஞ்சனா இருக்குங்கிறது வந்து மறுபடியும் இந்த காட்லன் கேசலுக்குள்ள, மறுபடியும் காட்லன் டெம்பிள்குள்ள போகிற மாதிரி ஒரு இது நடத்துவாங்க. அதாச்சும் அந்த ஆர்கிடெக்டை மீட் பண்ணுறது, அதாச்சும் இந்த சிஸ்டமோட கிரியேட்டரை வந்து அவன் மீட் பண்ணுற டைமு. ஸோ அப்போ தான் அவன் ஆஷ்பான் அந்த மற்ற இதை பற்றி கற்றுப்பான். பட் என்னன்னா லைக் சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கும். பட் அந்த 3த்தையும் இழுக்க பார்க்குறானுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இதில் அவ்வளோவா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரெக்ரூட்மெண்ட் லே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த செலனர் பார்க்கறது, அப்புறம் ஆர்ஜன் கில்டு வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு 11 சாப்டர்ஸ் இருக்கும். அண்டு இது டபுள் டஞ்சன் ஆர்க் வந்து ஒரு 123ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 123லேருந்து ஒரு 8 சாப்டர் 131 வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு 9 ஆர்க்குன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவையும் கவர் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு 15, 16, 16, 3, 19, 20 ஆர்க்குன்னு 20 சாப்டர்னு வச்சுக்கோங்க. 20 சாப்டரை ஒரு சீசனாக எடுக்கணும்னா ஸ்லோ பேஸ்டாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு இந்த சீசன் 2 ஆகட்டும் சரி, 1 ஆகட்டும் சரி, அண்டு வரப்போகிற கிரியேஷன்ஸ் ஆகட்டும் சரி, சூப்பராக தான் இருக்குது. பட் கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனால், அதாச்சும் என் மான்வாவில் இருக்க மாதிரி அடாப்ட் பண்ணலாம். இல்லையா அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி, லைக் இந்த அனிமேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீசன் 2 நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லுவேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் எதுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் வேகங்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு, கிராஷ்லாம் பண்ணுச்சு, ஓகே. பட் நிறைய ஃபேன்ஸ் மணக்குமாராலையும் என் மணக்குமாராலையும் சேர்த்தி தான் இந்த வீடியோ. அது போக எனக்கு இன்னும் 2 எப்படி சொல்கிறது, என்னோட ஓன் இன்ஸ்டிங் சொல்கிறது என்னன்னா, இது போக ஒரு எப்பிலாக் இருக்கு கேஸ். அதாச்சும் ஃபைனல் பேட்டில் முடிச்சதுக்கப்புறம் சஞ்சின்வு இந்த ஒரு கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் ஒன்று இருக்கும், அதை வச்சு டைமை ரிவர்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் எப்பிலாக்னு ஒரு கான்செப்ட் வரும் கேஸ். அதாச்சும் சிம்பிளாக சொன்னா டைமை ரிவர்ஸ் பண்ணி இவன் முதல்லேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் நடத்துவான். அந்த இதை வந்து சீசன் 4 கொண்டு வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த இதெல்லாம் தான் என்னோட ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள், நானும் இது பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய ரேண்ட்ஸ் இருக்குது சில சீரீஸ் மேலே, அதை கண்டிப்பாக போடலாமா? இல்லை உங்களுக்கு எந்த அனிமேயோட ரேண்ட் இல்லைன்னா அதோட நல்லா இருக்குன்னா அதை ப்ரைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ போடணுன்னா எந்த அனிமே பற்றி சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்துட்டு முடிஞ்சால் கூடி சீக்கிரம் அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு இந்த 1 or 2 வீக்ஸில் நானே போடுறேன். ஸோ until then it's Geeks signing off. Thank you guys for watching. Like